ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் சங்கீதா வில்லேஜ் வைப்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, ப்ரோ இப்போ நிறைய பேர் இந்த ஃபேக் லைவ்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணும் போது நமக்கு நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வருது, சப்ஸ்கிரைபர்ஸ் வருது இல்லை, அது மூலிமா நம்ம ஈஸியாக மானிட்டைஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு இருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபேக் லைவ் ஃபேக் லைவ்னா என்னன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தையோ ஒரு பிக்சரையோ லூப் மோட்ல லைவ்ல போடுவாங்க. அதுல ஒண்ணுமே இருக்காது, ஒரு வாய்ஸ் இருக்காது, ஒரு வீடியோ இருக்காது, சும்மா ஒரு போட்டோவை வீடியோ ஃபார்மேட்ல வச்சு அதை இஷ்டத்துக்கு லூப் மோட்ல லைவ் போடுவாங்க. ஸோ அது மூலியமா சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் வரும். ஸோ மானிட்டைசேஷன் கூட ஆகலாம். ஆனால் நீங்கள் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த லைவ் மூலியமாவோ அல்லது நீங்கள் போடுற வீடியோக்களுக்கோ எதுக்குமே சரியான வியூஸ் வராது. வியூஸ் வந்தாலும், லைவுக்கு வியூஸ் வந்தாலும் அதில் ஆட்ஸ் வராதனால அதுலேயும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஷார்ட்ஸ்லேயும் பெருசாக வியூஸ் வந்தாலும் ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் லாங் வீடியோ போட்டு அதில் ஆட்ஸ் வந்தால் மட்டும்தான் இதில் ரெவென்யூங்கிற ஒன்றை நீங்கள் பார்க்க முடியும் யூடியூப்பில். நீங்கள் இந்த மாதிரி லைவ் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போகிற லாங் வீடியோஸ்க்கும் வியூஸ் சரியாக வராது. அதனால் வியூஸ் வராதப்போ ஆட்ஸ் வராது, ஆட்ஸ் வரலைன்னா ரெவென்யூ வராது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நான் யாரையும் ஷார்ட்ஸ் லைவே போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். குறிப்பாக இந்த மாதிரி ஃபேக் லைவ்லாம் போட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் ஹவர்ஸை கெயின் பண்ணலாம், மானிட்டைசேஷன் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் உங்களுடைய லாங் ஃபார்ம் வீடியோக்கு சரியாக வியூஸ் வராமல் ரெவென்யூவே வராது, ஆட்ஸே உங்களுடைய வீடியோக்கு பிளேஸ் ஆகாமல் போகலாம். ஸோ அதனால் ஃபேக் லைவ்லாம் போடுறதை விட்டுட்டு, இந்த ஷார்ட்ஸ் கூட போடுறதை விட்டுட்டு, குறிப்பாக ஒரு கண்டென்ட் எடுத்து லாங் ஃபார்மேட்டில் வீடியோவாக பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் க்ரோத் ஸ்லோவாக இருந்தாலும் நல்ல ரீச் கிடைக்கும். நீங்கள் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் நல்ல ரெவென்யூ, நீங்கள் போட்ட பழைய வீடியோக்கள்ல இருந்தும் நல்ல ரெவென்யூ எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. யூடியூப் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை அடுத்தடுத்து நான் வீடியோக்கெலாம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.